பகல் நேரம் அமர்ந்திருக்க எப்படி மண்டபம் தெரியுமா? அதாவது எந்த பக்கம் பார்த்தாலும் ஜன்னல் மட்டும் தான் இருக்கும். கதவு ஒரு பக்கம் கதவு இருந்தாலும் 4 பக்கம் ஜன்னல் இருந்தா காத்து அப்படி ஜெல்லு வந்துட்டு இருக்குல்ல. ஆனா ராத்திரி நேரத்துல குளிர் நிறைய இருந்தா தூங்க முடியாது. ஒரு 2 ஜன்னல் மட்டும் வச்சுட்டு அற்புதமாக கோயில் அப்படி அற்புதமா கட்டுறாங்க. ஏன்னா அம்மா இருக்கும் போது அம்மாவுக்கு எந்த ஒரு வெற்றி இருக்கக்கூடாது. அதற்காக அப்படி அற்புதமாக கோயிலை கட்டுகின்றார்கள். இப்படியாக இவர்கள் செய்தது மட்டுமல்லாமல் அவர்கள் கடுவாயை சங்கிலியில் கட்டி வைப்பதற்கு ஒரு மண்டபம், யானை குதிரை சேனை இவைகளை அலங்காரம் செய்வதற்கு தனி மண்டபம், களவெடுத்து கொண்டு வருகிற பொன்பொருளை போடுவதற்கு இப்படிப்பட்ட குலுக்கைகளை உண்டார்கள். பொன்பொருள் வைக்கிறது பெரிய குலுக்கல தான் வைப்பாங்க. குலுக்க பாத்திருக்கியா நீ? குலுக்க எனக்கு தெரியாம இருப்பாமா? அதை எங்க பாத்திருக்கேன்? குலுக்க எங்க அண்ணனை பார்த்தா குலுக்கைய பார்க்காட்டான். இவன் நடுவா நின்னாமனா இவன் தான் குலுக்க. அடுத்தால ஒண்ணு உண்டு பாத்துக்க பரண் அப்படின்னு. அது இவன் நட்ட பண்ணா அதான் பரண். அந்த காலம் நெல்லு குலுக்க கூட தான் இருப்பாங்களா? குலுக்க அந்த குலுக்க தான் ஒன்ன மாதிரி இருக்குன்னு சொன்னேன். சரி, அப்ப எவ்வளவு பெரியதா இருக்கு. அதானம்மா. அது மட்டுமா? வழியில் போகின்றவர்கள் அவர்கள் அவங்க பொன்பொருட்களை அபகரித்து போட்டி வைப்பதற்கு குலுக்கை சமைத்தது மட்டுமல்லாமல் மூவேரைக்கும் மனம் நடைபடியாக முரசரையும் மண்டபம் கட்டுகின்ற. அப்படின்னா எப்படி தம்பி? அப்படின்னா எப்படின்னு மூவர் என்றால் யார் யாருன்னா அதை சொல்லுப்பா. மூவர்னா எங்க தாத்தா ஒண்ணு, சித்தப்பா ஒண்ணு, சரி பெரியப்பா ஜெயராமன் கொஞ்சம் கழிச்சு விடுனே தீயாதான்ப்பா. அவரு இருக்கிறது இடம் கலங்க. உனக்கு சொல்ல தெரியல, தண்ணி சொல்ல பாரு. தங்கச்சி அண்ணே நீ சொல்லுமா, மூவர் என்றால் யாருமா? என் மச்சான் ஒண்ணு, சரி என் குழந்தை ஒண்ணு, ஆமா என் நடு குழந்தை ஒண்ணு. உங்களை சொன்னாலும் பாத்தியா? இப்போ சொல்ல மாட்டான் அவன். இல்ல அதாவது உன் குழந்தைய உன் மச்சான் என் நடு குழந்தை நீங்க 3 பேருக்கு உங்களுக்கு மனத்தறி மண்டபம் கட்டுச்சு எவ்வளோ? ஆமா. ஆனா மூதேவி மூடேவி மோக கழுவாத மூதேவி. சரி நீ சொல்லு மூவேர். அப்படி அதாவது ஒரு தலைவர் கூட்டம்னா ஒரு தலைவர் வேணும். ஆமா, கூட்டம் தான் தலைவர் வேணும். அந்த தலைவருக்கு தான் எல்லாம் தெரியும். இப்ப நான் சொல்ற மாதிரி மூவேர் யாருன்னு? யாரு மூவேர்னு சொன்னா சரி எனக்கு சின்னத்த ஒண்ணு பெரியத்த ஒண்ணு, என் பொண்டாட்டி ஒண்ணு, எங்க குடும்பம் தான் 3. குடும்பமே பெரிய குடும்பமா? மாமியாரே வெட்டி கொடுத்தா. மாமியார் சொல்லிட்டு அம்மே சொன்னியா? அம்மா வந்து செத்தா. அம்மை சொல்லல. அம்மை சொல்லல. மாமியார் இருக்கா? என்னப்பா மாமியார் இருக்கா? பொண்டாட்டியாரு சொன்னானே. ஐயா மூவேர்னா நீ சொல்றதெல்லாம் இல்ல. சரி மூவேர் என்று சொன்னால் சிவன் பிரம்மா விஷ்ணு இதான் மூவேர் என்று சொல்லக்கூடிய. எதுக்கு அந்த மூவேருக்கு மனம் நடுங்க இவ முறத்தலை மண்டலம் கட்டுறாங்க தெரியுமா? இந்த உலகத்திலேயே பெரியவங்க மூவேர் தான். ஆமா, சிவன் பிரம்மா விஷ்ணு. சரி இவங்க முறத்தை அறியும் போது அந்த 3 பேர்களுக்கும் அப்படியே மனம் நடுங்கணுமா? அதானே மனம் நடுங்குவதற்காக தானா? ஏன்னா அவன் சும்மா சொல்லல. முத்தாரம்ம கோயில்ல முறத்தை அறியும் போது அங்க மும்மூர்த்திகளுக்கும் மனது அப்படியே நடுங்கணும்னு சொல்லி கட்டி வைக்கிறாங்க. இப்படியாகவே பல விதமான மலைகளை கொண்டு வந்து மண்டபங்கள் எல்லாம் கட்டி முடித்து விட்டு மொத்தார் அம்மனுக்கு கோட்டை ஒன்று கட்டுவார்.